அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த கட்சியான தேமுதிகவில் இந்த வருடம் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. அத்தனையையும் மீறி அந்த கட்சி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது. அரசியல் அரங்கில் அந்த கட்சி சந்தித்தவற்றை பார்க்கலாம். தேமுதிக திராவிட கட்சிகளின் வரிசையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஜயகாந்தால் நிறுவப்பட்ட இக்கட்சி இன்று தமிழக சட்டப்பேரவையின் பிரதான எதிர்க்கட்சி. 2012ஆம் ஆண்டை பொறுத்தவரை தமிழக அரசியல் களத்தில் தேமுதிகவிற்கு ஒரு முக்கிய இடம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவே அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட 2011ஆம் ஆண்டிலேயே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுவிட்டாலும் முதல் ஆண்டில் ஓர் எதிர்க்கட்சிக்குரிய வீரியத்தோடு செயல்படாமல் அமைதி காத்தே வந்தது தேமுதிக. எந்த ஒரு எதிர்ப்பிற்கும் ஒரு கருப்பொருள் தேவை என்ற விதிக்கேற்ப தமிழக அரசின் பால், பேருந்து, மின் கட்டண உயர்வை கையில் எடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்டசபையில் அது குறித்து பேசிய உரை அதிமுக தேமுதிக இடையேயான விரிசலுக்கு அச்சாரமிட்டது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் தங்கரங்கொள்ளை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாரு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கிறத அனைத்து இந்த அண்ணா திராவிட அதிமுக உடனான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தது தேமுதிகவிற்கு அதிர்ச்சி வைத்தியமாகவே இருந்தது. தொகுதி பிரச்சினைக்காக முதல்வரை சந்தித்ததாக அவர்கள் விளக்கமளித்த போதிலும் தேமுதிக தலைமையை விமர்சிக்கவும் செய்தனர். இருந்தபோதிலும் அவர்கள் மீது விஜயகாந்த் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அவரின் அரசியல் சாதுரியத்தை காட்டியதாகவே சொல்லப்படுகிறது. ஒருவித தயக்கத்துடன் தொடங்கினாலும் நாளடைவில் அதிமுக தலைமையிலான தமிழக அரசை வேகமாக எதிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது தேமுதிக. 2012ஆம் ஆண்டில் எதிர்ப்பு அரசியல் நடத்துவதில் தேமுதிகவிற்கு ஓரளவிற்கு பயன் கிடைத்துள்ளது என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தலித் பீப்புள், அதாவது பின்தங்கியவர்கள், யூத், ரூரல் யூத் பெரிய அளவில் அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு. இது அவர் டெவலப் பண்ணணும்னா மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாகவே சீரியஸா எடுத்து மக்கள்கிட்ட, அதாவது அஜிடேஷன்ஸோ இல்லைன்னா பப்ளிக் ரேலிஸ் இதெல்லாம் அவர் நடத்தணும். விஜயகாந்த் மீது இந்த ஆண்டு மட்டும் 18 அவதூறு வழக்குகள் அரசு சார்பாக தொடரப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அநேக நீதிமன்றங்களில் விஜயகாந்த் ஆஜராகி வருகிறார். அதிமுகவின் சவாலை ஏற்று புதுக்கோட்டை இடைத்தேர்தலை சந்தித்தது, அதிலும் டெபாசிட் பெற்றது உள்ளிட்டவை தேமுதிகவின் குறைந்தபட்ச சாதனைகளாக பார்க்கப்படுகின்றது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி தர்ம சங்கடத்தை தந்த போதிலும் தொண்டர்கள் விஜயகாந்த் பக்கமே தொடர்ந்து நின்று தங்கள் விசுவாசத்தை காண்பித்தனர். விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட மக்களுக்கான மக்கள் பணி தேமுதிக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. விலைவாசி உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அவதூறு வழக்குகளுக்கு எதிரான போராட்டங்கள் என கட்சி பணிகளில் தொண்டர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து வருகிறார் விஜயகாந்த். 2014ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வரும் நிலையில் தேமுதிகவும் தனக்கான பலத்தை கூட்டிக் கொள்ள அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.